ஆம்னி பேருந்துகளை 24ஆம் தேதியிலிருந்து இயக்க வேண்டும் என்று வைத்த வேண்டுகோளை ஏற்று நேற்றைக்கு 90% ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தங்கள் பேருந்துகளை இயக்கி ஒத்துழைப்பு அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைக்கு இங்கிருந்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து 440 பேருந்துகள் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. காலையில் 330 பேருந்துகள் வந்தடைந்திருக்கின்றன. எனவே ஏற்கனவே அந்த சங்கங்கள் சிஎம்டிஏ மெம்பர் செக்ரட்டரி அவர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் அளித்த ஒப்புதல் படி இந்துசபை அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு அவர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தை அடிப்படையில் ஒப்புதல் அளித்தபடி அந்த இயக்க துவங்கி இருக்கிறவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த பேருந்துகளை இயக்கும்போது இன்றைக்கு முதல் நாள் என்பதால் சில சங்கடங்கள் விளைந்திருக்கிறது. அவற்றை வருங்காலத்தில் சரி செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள். அதேபோல் எங்கள் பக்கத்திலிருந்து எதுவும் கூடுதல் வசதிகள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான பணிகளும் துவங்கியிருக்கின்றன. இன்று காலையில் வெளிமாவட்டங்களிலிருந்து வந்த ஆம்னி பேருந்துகள் தேசிய நெடுஞ்சாலையிலேயே சில பேருந்துகள் தங்களது பயணிகளை இறக்கிவிட்டிருக்கிறார்கள். பெரும்பாலான பேருந்துகள் உள்ளே வந்து இறக்கிவிட்டிருக்கிறார்கள். சில பேருந்துகள் வழியிலேயே இறக்கிவிட்டிருக்கிறார்கள். இனி அதுபோன்று இறக்கிவிடக்கூடாது என்று அவர்களுக்கு நாங்கள் அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். பேருந்து நிலையத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அந்த நடைமேடை அருகிலே, அந்த பே அருகிலே வந்துதான் இறக்கிவிட வேண்டும். அப்போதுதான் அந்த பயணிகள் தங்கள் பகுதிக்கான பேருந்துகளை தேடி செல்வதற்கு வசதியாக இருக்கும். அதேபோல இங்கே பயணிகளை இறக்கிவிட்டு காலியாக செல்கின்ற பேருந்துகள் கோயம்பேடுக்கு செல்லக்கூடாது, தங்களது பணிமனைக்கு செல்ல வேண்டும். அங்கே கோயம்பேடு பேருந்து நிறுத்தம் என்பது இனி அவர்களுக்கு பயன்பாட்டிற்கு கிடையாது. இது குறித்து இந்த பயணிகளை இங்கே இறக்கிவிடுவது குறித்தும் அந்த பேருந்துகள் எங்கே செல்வது என்பது குறித்தும் தொடர்ந்து இயக்குநர் துறைகள் சார்பாக ஆர்டிஓ, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆகியோர் சர்க்குலர் செக் செய்வார்கள். ரெகுலர் செக்கப்பும் நடக்கும். அதேபோல் இங்கே வருகின்ற பயணிகள், ஆம்னி பேருந்தில் வருகின்ற பயணிகள் மற்ற பயணிகள் பயன்படுத்துவதற்கு சிஎம்டிஏ சார்பாக 1400 ப்ரீபெய்டு ஆட்டோக்கள் இங்கே நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ப்ரீபெய்டு ஆட்டோக்கள் மூலமாக பயணிகள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு சென்று சேரலாம். அதேபோல் 200 கால் டாக்ஸி நிறுத்துவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. 300 ஓலா ஊபர் இங்கிருந்து பயன்பாட்டுக்கு வருவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றையெல்லாம் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதேபோல் சில ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள், குறிப்பாக ஒரு சங்கத்தை சேர்ந்தவர்கள் இங்கே பார்க்கிங் வசதி இல்லை என்பதனை தேவையில்லாமல் சொல்லி வருகிறார்கள். இன்றைக்கே நீங்கள் வரும்போது பார்த்திருக்கலாம், 300 பேருந்துகள் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆம்னி பேருந்துகள் அவர்களுக்கான பார்க்கிங்கில் போகும்போது நீங்கள் அதையும் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வசதியாக இருக்கும். ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பரப்பக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன். அப்படி பேசுகிறவர்களுக்கும் சொல்லிக் கொள்வேன், நீங்களே வந்து பார்க்கலாம் இன்றைக்கு எவ்வளவு பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் இந்த பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அதை பார்த்துவிட்டு அதை நீங்கள் மேற்கொண்டு உங்கள் கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நான் அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இனி அதுபோல குழப்பமான செய்திகளை தேவையில்லாமல் மக்களிடத்தில் பரப்பி ஒரு வதந்திகளை பரப்பினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலும் ஏற்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தின் முதல் தளத்தில் 27 புக்கிங் கவுண்டர் வைப்பதற்கு அவர்களுக்கு வசதி செய்திருக்கிறது. கோயம்பேட்டிலே ஏற்கனவே 5000 சதுர அடி தான் அவர்களுக்கான இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே கூடுதலாக 7000 சதுர அடி, அதாவது கூடுதலாக 2000 சதுர அடி சேர்த்து மொத்தம் 7000 சதுர அடிக்கான அளவிற்கு அவர்கள் புக்கிங் கவுண்டர் வைத்துக் கொள்வதற்கு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல பயணிகளுக்கும் கோயம்பேட்டை விட கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் பல்வேறு கூடுதல் வசதிகள் இருக்கிறது. எனவே பயணிகள் இங்கிருந்து பயணிப்பது என்பது அவர்களுக்கும் வசதியாக இருக்கும். எனவே இந்த ஓரிரு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தேவையில்லாமல் பேட்டி கொடுப்பதை விடுத்துவிட்டு எப்படி மற்றவர்கள் இங்கிருந்து தங்களுடைய ஆம்னி பேருந்துகளை இயக்குகிறார்களோ அதே போன்று குழப்பம் விளைவிக்காமல் இங்கே வந்து பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.